முதலாவது என்ன பிரச்சனை? எதில் பிரச்சனை? பாட்டில். நல்லா கவனிங்க, நீங்கள் பாடுற பாட்டு உங்கள் ஆத்துமா வர ஊடுருவி பாயணும். எங்கே பாயணும்? நான் நீங்கள் பாடுறதெல்லாம் பார்த்தேன், நீங்கள் பாவமாக பாடிக்கிட்டே இருக்கீங்க. எப்படியாவது உங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் பிடிச்சிருமான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரியே தான் இருக்குது, ஆக்சிலேட்டர் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா இன்றைக்கி நம்ம பாடல்கள் உங்கள் ஆத்துமாக்குள்ளே வேலை செய்யலை. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வர்றதுனால உலகம் நம்மளை மயக்கி தான் வச்சுருக்கோம். பாட்டு பாடும்போது கொஞ்சம் சோர்ந்து தான் பாடுவோம். ஆனால் ரெண்டாவது பாட்டு வரும்போது, மூணாவது பாட்டு வரும்போது நம்ம ஆத்துமா கனெக்ட் ஆகி நம்ம ஆவிக்குள்ளே மாறணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோம்? சகோதரர்கள் பகுதிகளை நான் பார்க்கும்போது அந்த மாற்றம் வரலை. அன்றைக்கெல்லாம் என்னை மறவா அப்படின்னு பார்த்தா கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு பார்த்தா இவன் வாயில தான் குத்துன்னு குத்துறானே ஒழிய இவன் இதயத்துக்குள்ள இறங்கலை பாட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாட்டு வசனத்தை விட்டு ரொம்ப தூரமாக போய் இரைச்சல் சத்தம் அதிகமாய் கேட்பதாகவும் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இங்கே இருக்க எத்தனை பேர் அந்த வரியை உணரும் போது தேவனை கண்ணுக்குள்ளே கொண்டு வர முடியுது? எத்தனை பேர் கொண்டு வர முடியுது? இங்கே என்ன பிரச்சனை? ஆண்டவருக்கு நல்ல கவனிங்களேன். இப்போ நம்ம போட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, பெரிய ஸ்பீக்கரில் வச்சு உங்கள் நைட்டு உங்கள் பக்கத்தில் திருப்பி வச்சுட்டு நல்ல ஆம்பிளிஃபையரை திருப்பிட்டு நைட்டு கல்யாணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் தூங்க முடியல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் உட்காந்து கொல்றோம். ஆண்டவர் எவ்வளோ கொடுமையான வார்த்தையை பேசுகிறாரு பாருங்க. அப்போ நான் ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே பாடுறாரு. அப்போ தான் நினச்சேன், சரி. ஒரு ஆளை பார்த்தா ஃபேனை பார்த்துக்கிட்டே பாடுறாரு, ஒரு ஆளை பார்த்தா இன்னொரு பையனை பார்த்துட்டே பாடுறாரு. அப்போ அவருடைய ஆன்மாவில் இந்த பாட்டு என்ன செய்யலை? ஆண்டவர் சொல்கிறார், என்னடா சத்தம் போடுறிய? இன்றைக்கி நைட்டு உட்காந்து கால்னு கத்துறீங்களாடா? அப்போ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிறங்க இதை. உங்கள் தேவாலய பாட்டு எனக்கு எப்படி இருக்குது? உன் டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணுறா. அப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டு உட்காந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? ஏன்னா நான் பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஆளுங்க என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி. வேறு வழி இல்லைடா, இந்த ஆள் விழிப்பு ஜபம்னு வர சொல்லிட்டான், எப்போ 8:30 மணிக்கு விடுவான், இன்றைக்கி 9 மணின்னு வேற சொல்கிறான். அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வராட்டா நாளைக்கு திருவிருந்து கூட கிடையாதுன்னு சொல்லுவான். ஏன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து வர்ற பாட்டில் சரி கம்ம பத நீ கரெக்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டார். கர்த்தரின் மெய்ப்பர்னு நீங்கள் பாடினீங்கன்னா உண்மையாகவே கர்த்தரின் மெய்ப்பர்னு பாடுறீங்களான்னு தான் பார்ப்பார். அதானே உண்மை. கர்த்தரின் எஜமானன்னா அதனால தான் எனக்கு இந்த பாட்டு பாடும்போது அப்படியே நடுக்கம் வந்துடும். எஜமானனே அடுத்த வரியில். ஏன்னா இவன் யோசிக்கிறதெல்லாம் அடுத்து என்ன மொபைல் வாங்கலாம், அடுத்து என்ன இடம் வாங்கலாம், அடுத்து எவனை போட்டு தள்ளலான்னு. ஆனால் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன, சில பாட்டு பாடுறதுக்கு ஒரு நடுக்கமும் பயமும் வருது. ஏன்? அந்த வார்த்தை வாழ்க்கை தானே. அப்போ எப்போ இன்னைக்கு நம்ம பாட்டு வெறும் வாய் சொல்ல மாறிச்சோ, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் எல்லா பாட்டும் பாட மாட்டார். எங்களெல்லாம் திட்டுவார், பாஸ்டர் இந்த பாட்டெலாம் பாடாதீங்க, பேய் உள்ளே வந்துடும், விபச்சார ஆவி உள்ளே வந்துடும். பழைய பாட்டெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டை வசனத்தின்படியான பாட்டான்னு பார்த்து பாடல்களை பாட விடுங்க. மேலே இருக்க ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, இந்த வசனத்தோட பின்பகுதி ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்ன நான் வாசிக்க விரும்பலை. இதுதான் இன்றைய சபையினுடைய ரியாலிட்டி. ஆனால் ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டப்போகிறார். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இனிமே விசுவாசிகளே பாட்டு எழுதுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா லிசி தாசையா ஒரு விசுவாசி, என்னேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் பார்த்தீங்களா பாரீர் அருணோதயம் போல் உதித்து. யாருயா? விசுவாசிதாயா, விசுவாசி பாட்டுதாயா, பாஸ்டர் இல்லையா? அவங்க விசுவாசி தான், பாஸ்டர் தான். அந்த பாட்டை எல்லா பாஸ்டர்களும் பாடுறோம். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆமோஸ்களை கர்த்தர் எழுப்பி பாடல்களை எழுத வைப்பார். பைபிள் படிக்கும் போதே பாட்டு வரணும், அதான் நல்ல பாட்டு.
அதை பெர்க்மேன்ஸ் ஐயா பாடுறாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல பாத்திரம்ப்பா. ஆண்டவரே அவர் பாட்டு எங்களை நிறைய பாட்டு எங்களை ஆசீர்வச்சிருக்கு. அந்த தேவ மனுஷனை கேத்தலிக்ல இருந்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஏன்னா அவர் மட்டும் வரலங்க, அவர் பின்னாடி வந்தவங்க எத்தனை பேர், நம்ம ஜூடா இருக்காங்க, ஜோசப் பால்ட்ரின் இருக்காங்க, சேகர் இருக்காங்க, இதெல்லாம் உங்கள் சிஷியர்கள். சும்மா இல்லை, பெர்க்மேன்ஸ் ஐயா வந்ததுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் அப்படி எத்தனை பேரை எழுப்பிடுச்சு. பாடல்கள் நல்ல வேதத்தில் இருந்த பாடல்கள் வரும்போது அந்த பாட்டை ஒரு குழந்தை பாடினாலும் ஒரு பிள்ளை பாடினாலும் சாத்தம் ஓடுறான். அதனால தான் நான் விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், நல்ல பாட்டு உங்கள் வீட்டில் பாடினா அந்த வீட்டில் அப்பா ரட்சிக்கப்படாதவனா இருக்க மாட்டான். அதான் அடையாளம். ஒரு வீட்டில் தகப்பன் ரட்சிக்கப்படணும்னா, எதிரி நடுங்கணும்னா, பிசாசு ஓடணும்னா, பகைவர் நடுங்கணும்னா ஓசன்னா பாட்டு இருக்கணும். ஓசனான்னு சொல்லி பாருங்க, ஓசன்னா ஜெயமேன்னு சொல்லி பாருங்க. ஆமாம், அப்படியே எல்லாருக்கும் எரிச்சல் வரும் பிசாசுக்கு. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் நம்ம ஆராதனையில் நம்ம மியூசிக்கை கேட்டால் ஆண்டவர் மற்ற எல்லா மியூசிக்கையும் குறைச்சிட்டு, நேர்லேருந்து ஒரு மியூசிக் வருதாடா, ஒரு பாட்டு வருது, என் பிள்ளைங்க பாடுறாங்களே அருமையாக இருக்கேன்னு கத்தர் இறங்கி வந்துடணும். அல்லேலூயா. இது இன்றைய ரியாலிட்டி. அதனால தான் சொல்கிறாரு, சபைக்கு முடிவு காலம் வருது, முடிவு காலம் வருது, பாட்டு தான் பிரச்சனை. இன்றைக்கி ஹெட்ஃபோன் அதுவுமா தெரியுற விசுவாசிகளை வசனம் இருக்கான்னு கவனித்து பாருங்கள். இப்போ எல்லாம் எபிரேய மொழி தான் தேடுறாங்க. ஏன் தமிழ் மொழியில் நல்லது இல்லையா? சீகன் பால்கிற 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தமிழ் மொழி எழுதி கொடுத்தாங்களே, நீங்கள் எபிரேய மொழியில் தான் பாடுவீங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல தமிழ் மொழியில் எழுதி கொடுத்த பாடல்கள் நம்ம ஆத்மா வரைக்கும் ஊடுருவி பாய்ந்தது. ஏன்னா வசனம் பாட்டில் இருந்துச்சுன்னா கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு பாட்டுமே கிடையாது. வருவாய் தருணம் இதுவே, அவ்வளோதான். பாதி பேர் ஓடி உள்ளே வந்துடுவேன். கட்டின வீடும் நிலம் பொருள். நீங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னை விட்டேன்னா நாளை காலையில் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதான் பிடிக்கும். ஏன்னா அவர் ராஜ்யத்தில் எப்போ இருக்க தானே போகிறோம். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ முடிவு காலம் ஏன் வருது? பாட்டில் தான் கவனமாக இருக்கணும். கிறிஸ்டியன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கையில் ஒரு இது வச்சுருப்பார், டம்முன்னு தட்டுவார், நிறுத்துங்க உங்கள் பாட்டை அப்படின்னு சொல்லுவார். பாட்டை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பாடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் இப்படி வரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுதியா, நம்ம பாட்டை மாற்றுறதில்ல, தேவன் விரும்புகிறதா இருக்கணும் நம்ம பாட்டு. தயவு செய்து ஒரு தேவ மனுஷன் ஆராதனையில் இதயத்திலிருந்து பாடினான்னா அவன் கிருபை பெறாமல் வெளியே போகவே மாட்டான். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதனால உங்களை ஆசீர்வதிக்கிற நேரமே அந்த ஆராதனை நேரம் தான். அதில் பாடுறதுக்கு தாவீது அதனால தான் சொல்கிறார், வாசலில் வரும்போது வாசலே கிடையாது தாவீது காலத்தில். அதான் உண்மை. சர்ச்சே கிடையாது தாவீது காலத்தில். ஆனால் வாசல்களில் துதியோடு பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடு வருவேன். இங்கே வரும்போதே புறங்கூறுதல் பேசிக்கிட்டே வர்றாங்க. சங்கீதம் 15 படி அவங்களுக்கு பரலோகத்தில் சீட்டே கிடையாது. சர்ச்சை ஆரம்பித்த பிறகு கீழே நின்று புறங்கூறுறாங்க. எப்படி இவங்க வாயில் பாட்டு வரும் சொல்லுங்கள்? புறம் கூறுதல் என்றால் ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது. ஆனால் குற்றத்தை காண்பித்து கொடுத்தல் என்பது நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நான் பேசுவது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் புறம் கூறினவங்களா இருந்தால் உங்கள் சீட்டை கிழிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் துதிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் யூதான்னு அர்த்தம், நீங்கள் ராஜரீக கோத்திரன்னு அர்த்தம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அதில் நம்ம சபைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குங்க, பின்பாட்டு பாடுறது. நான் சில ஜெபக்குழுவில் போவேன். சில அம்மாமாருக்கு பாட்டு புத்தகமும் தேவையில்லை. நீங்கள் பாட பாட அதுவும் வாய் அசைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுவும் நிப்பாட்டிடும். அது பேர் என்ன பாட்டு சொல்லுங்கள்? பின்பாட்டு. நான் கேட்டேன், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாடுறீங்களா? நாங்கள் பின்னாடியே வர்றோம். இது என்னடா புது கதையாக இருக்குது. ஒரு 2 பாட்டு 3 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதிகாலை எழும்பி பாடுங்க, துதிங்க, இதே பூர்வமாக பாடுங்க. வாலிப தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு 10 பாட்டு தெரிஞ்சு வச்சுக்க. இல்லாத கையில் இந்த பாட்டு புக்கை எடுத்து வச்சு வேத வசனங்கள் நிறைஞ்ச பாட்டை பாரு. காலையில் அபிஷேகம் இறங்கி வரும் ஐயா. அல்லேலூயா. அப்போ இன்றைய சபைகள் பாட்டை வியாபாரமாக்கி, பாட்டை வணிகமாக்கி, பாட்டை பாப்புலருக்காக மாற்றி, பாட்டை தன்னை காண்பிப்பதற்காக மாற்றி, பாட்டை கொலை பண்ணினபடினால் ஆண்டவர் சொல்றாரு, சபையும் நான் காப்பாற்ற முடியாது.